என் பிள்ளை எப்படி கிடக்குறாரு? என் பிள்ளை படிக்க வச்சேன். இந்த மாசம் 25 இன்சூரன்ஸ் பிடிச்சிருக்கா, இன்னும் 25 பிடிக்கணுங்கிறான். எப்படி முடியும்? தெரிஞ்சவன் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரெல்லாம் தெரிச்சு ஓடுறானுங்க. அப்படியே கஷ்டப்பட்டு இந்த மாதம் 25 பிடிக்கிறான்னு ஏன் அடுத்த மாதமும் இதே அளவு பிடிக்கணும். அப்புறம் அடுத்த மாதமும் இப்படியே போயிட்டே இருக்கும். எப்போவாது முடியலன்னா வெளியே அனுப்பிடுவானுங்க. இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு, சேல்ஸ் ரெப்பு, என்னடா வேலை இது? இதுக்கெல்லாம் யார் காரணம் சொல்லு? 10 நாள் முன்னால் வரைக்கும் எதை வேணால் யோசிக்கலாம், டைம் சரியில்லைன்னு கூட சொல்லலாம். ஆனால் இப்போ கேட்டால் இதுக்கெல்லாம் அவன் தான் காரணம். இவன் ஏன் நம்ம வேலைக்குள்ள வரான்? இவனால் காலங்காத்தால தெரு தெருவா நாய் மாதிரி அலைறான்டா. ஐயா, யாராவது ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணுங்களேன், யாராவது ஃபோன் பண்ணுங்களேன். ஐயா, போலீஸுக்காவது கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ இதே இடத்துல இதே மாதிரி இவனுக்கு பதில் அவன் செத்து கிடந்தா அப்படி இருக்கும். நமக்கு வேலை மிச்சம். நாம அவனை கொல்ல தேவையில்லை. குழந்தை அழுதுட்டு இருக்கு. அண்ணன் இல்லையா? இருந்தாரேக்கா. இல்லைன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் போ. தக்காளி எவ்வளோப்பா? ஐயோ, இல்லடா இல்லடா, அம்மா வந்துட்டேன். இல்லடா வேணாண்டா தங்கம், வேணாண்டா. நீ ஏஞ்சது அம்மாக்கு தெரியாது இல்லடா செல்லம். இந்த யோ, குழந்தை அழுவுது இல்ல, தூக்க மாட்டியா? நானும் 4-5 நாளா பாத்துட்டு இருக்கேன், வெறிச்சுக்கிட்டே திரியிற. நான் என்னைக்காவது உன்னை போவேணான்னு சொல்லியிருக்கேனா? போய் அவனை கண்ணமா வெட்டி போடு. அப்புறம் உன்னை பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. நாங்க வெளியில நாசமா போயிடுவோம். 1 மாசத்துக்கு குழந்தைக்கு பால் டப்பா எவ்வளவு ஆகுது தெரியுமா? உன்னை பெயில எடுக்கிறதுக்கு 1 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து என் கையில வச்சுட்டு நீ போய் அவனை வெட்டு கொல்லு, என்ன வேணாலும் பண்ணு. இந்த டிசைன் ஓகே. 2 கேரட் சார். எத்தனை? 50 கல். அப்போது கல்லுக்கு 4 சார். இத்தாலி கட்டிங்க? பெல்ஜியம் கட்டிங்கு, எஃப் கிரேடு. நல்லா இருக்கு. சேட்டு, இதுக்கு மேல வச்சா தாங்க மாட்டான், செத்துருவான். அட்ரா நிறுத்துறா. நீச்சாவா சாரா, அவனை மூஞ்சி கழுவி ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போ. பின்வாசல் வழியாக கூட்டு போ. பா, போன மாதம் 2 வெள்ளி மாட்டி காண போச்சுல்ல, இவன் தான் எடுத்திருக்கான். இதுக்கு தான் இவனை ஊர்லேருந்து கூட்டின்னு வந்து வீட்டில் வச்சிருக்கோமா? அவன் மேலே உள்ள கோவத்தை ஏன்டா இவன் உடம்புல காட்டுற? நீங்கள் பார், அவனை நம்மளாம் வந்து கொலை பண்ண வேணாம். நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு. ஒரு நாள் அவெல்லாம் நாய் மாதிரி சேர்த்து கூவத்தில் மேந்துக்கிட்டு இருப்பான். போ, போய் வேலையை பாரு. இந்த 3 பேருமே கொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது ஒருத்தனை தான். இதுதான் அவன் இடம். அப்பா, தங்கச்சி, அம்மா. இதுதான் அவன். டேய், குழந்தைங்களை காலைல சவாரி ஸ்கூல்ல கொண்டு விட்டு எங்கடா போய் தொலைஞ்ச? சுந்தர பார்க்க போனேன். நீ எந்த சுந்தர பார்க்க போயிருப்பேன்னு எனக்கு தெரியும்.
இங்க பாருடா, அந்த பொண்ணு பல்லு விளக்குறதையும் முகம் கழுவுறதையும் பார்த்துட்டு நின்னுருப்ப. நீ லவ் பண்றது சரி, தப்பு கிடையாது, உன் வயசு அப்படி. ஆனா அந்த குடும்பம் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. அது படிச்ச வீடுடா, நமக்கு செட் ஆகாது. உங்க அப்பா புரோக்கர்னு சொல்லி ஊரை சுத்திட்டு இருக்கார், நீ ஷேர் ஆட்டோ ஒன்று வாங்கி ஓட்டிட்டு இருக்க. அந்த பொண்ணோட அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமில? பீச்சிட்ட இருக்குல்ல கரண்ட் ஆஃபீஸு, அதுல வாட்ச்மேனா இருக்காரு. அவங்க அக்காவை கட்டி கொடுத்துருக்கல அந்த மாப்பிள்ள, அவரு ராயப்பட்ட ஆஸ்பத்திரி, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, அதுல வார்டு பாயா இருக்காரு. எல்லாருமே கவர்மெண்ட் வேலை, மாச சம்பளம். அந்த அம்மா மாசம் பிறந்தா இவ்வளோ பெரிய சீட்டை கொண்டே மளிகை சாமான் கடையில் கொடுக்குது. கடைக்காரனும் வீட்டிலே கொண்டே எல்லா சாமானும் கொடுத்துட்றான். 1 லிட்டர் பால் வாங்குறாங்க ஒரு நாளைக்கு அவங்க. நம்ம ஒரு நாள் வாங்குறோம், ஒரு நாள் வாங்க மாட்டோம். சாயங்காலம் 7:30 மணிக்கு நம்ம வீட்டு வாசல் நின்று பாரு, அவங்க அப்பா போவார் டிவிஎஸ் 50ல். முன்னாடி ஒரு பிளாஸ்டிக் பை தொங்கும். அந்த பொண்ணு கேட்டுச்சுன்னு அது என்னது, அதான் காளான் தினமும் வாங்கிட்டு போறாரு. ஆனால் உன் தங்கச்சி கேட்டுச்சுன்னு உங்கள் அப்பா எப்போ வாங்கிட்டு வந்தாரு? 1 மாசத்துக்கு அப்புறம். ஊருக்கெல்லாம் உதவி பண்ணுவாரு, வீட்டுக்கு ஒன்றும் பண்ண மாட்டாரு. அதெல்லாம் விடு. அந்த பொண்ணு போட்டிருக்க ட்ரெஸ் பத்திரிக்கையா, டிசைனா எல்லாத்துக்கும் மேலே அது படித்த பொண்ணு. அவளுக்கு சரினா உனக்கு ஓகே தானே? அவ சரி இல்ல சொல்ல மாட்டா, சொல்லுவா. ஏய் சக்தி. என்ன வனராஜ்? ஏய் சக்தி, ஒரு இன்சூரன்ஸ் போட. 2 மாசத்துக்கு முன்னாடி தானே போட்டேன். அது உங்க அம்மா பேருக்கு, உன் பேருக்கு ஒன்று போடுப்பா. எனக்கு எதுக்கு இன்சூரன்ஸ்? அதுக்கு இல்லை, ஆஃபீஸில் மேனேஜர் இந்த மாதிரி சம்பளம் தர மாட்டாயா. 2 நாள் கழிச்சு வாங்கிக்கோ. தேங்க்ஸ் சக்தி. என்னப்பா? ஒன்றும் இல்லைம்மா, சக்தி அவன் பேரில் இன்சூரன்ஸ் ஒன்று போடுறேன்னு சொன்னான். நான் ஃபார்ம் மார்க் பண்ணி வீட்டில் அம்மா கையில் கொடுத்துட்டு போகிறேன். அவன் சாயங்காலம் வந்தால் கழுத்து மட்டும் ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். சரியா? அப்புறம் ஏதோ சொல்லு நினச்சேன். அம்மா, சக்தியை 1 மாதம் எங்கேயாவது போய் வெளியூரில் இருக்க சொல்லுங்களேன். ஏன்? இல்லை, ஸ்டேஷனில் பேசிக்கிட்டாங்களாம். ஏட்டையா சொன்னார், சக்தி மறுபடியும் அடி தட்டி பிரச்சனையில் சிக்கினா அக்யூஸ் லிஸ்ட்டில் சேர்த்துருவாங்களாம். சேர்த்துருவாங்களா? எங்க சேர்க்கட்டு பார்ப்போம். படிக்காதவங்கன்னா காசு இல்லாதவங்கன்னா போலீஸ் என்ன வேணா செய்வாங்களா? பத்மா இருக்கால, அவ பையன் ஹோட்டலுக்கு வேலைக்கு போயிட்டு அப்பதான் வீட்டுக்கு வந்தான். ஏதோ திருட்டு கேஸ்ல ஆள் கிடைக்கலன்னு அவனை தூக்கிட்டு போயிட்டானுங்க. அப்புறம் நான் தான் இவன் சக்திட்டு சொல்லி போடா போய் என்னன்னு பார்த்துட்டு வாடான்னு அனுப்பி வச்சேன். வக்கீல கூட்டிட்டு போனோன்னு விட்டுட்டானுங்க. இதுக்கு ஏன் பிள்ளை அக்யூஸ் ஆக்குவாங்களா? ஆக்கட்டும், பாக்குறேன் என்னன்னு. வெளியூருக்குலாம் ஒன்றும் அனுப்ப மாட்டேன், வீட்டில தான் இருப்பான். இல்லம்மா, கேள்விப்பட்டேன், சொல்லணும்ல. அது சரி, இருப்பா, 4 இட்லி வைக்கிறேன், சாப்பிட்டு போ. இல்லை, நான் வீட்டில் சாப்பிட்டுக்கிறேன். காலைல உங்க அம்மா என்ன வச்சிருக்க போறா, இரு. அண்ணா, அவரை வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரமா அனுப்பிச்சிடுங்கண்ணா. பெண்ணே, ஜெயிலுக்குள்ள சாப்பிட்டது எல்லாமே நினைவுக்கு வரும் பெண்ணே. ஆனா சாப்பிட முடியாது. போன இடம் எல்லாம் கண்ணு முன்னாடி நிக்கும், ஆனா எங்கேயும் போக முடியாது. பொண்டாட்டி வாசம் அடிக்கும் பெண்ணே, ஆனா படுக்க முடியாது. பெரிய நரகம் பெண்ணே, பெரிய நரகம். போதையில சொல்றேன்னு நினைக்காத, நம்ம எதிரி கூட உள்ள போக கூடாது பெண்ணே. ஏன் சிரிச்சா பெண்ணே, ஏன் சிரிச்சா? நான் போறேன்டா ஜெயிலுக்குள்ள. சொல்லாத பெண்ணே, அப்படி சொல்லாத சொல்லாத. ஏன் அப்படி சொல்ல? உனக்கு எனக்கு எப்ப இருக்கிற பழக்கம் சொல்லு, எத்தனை நாளா பழக்கம்? இதெல்லாம் யாருக்காக செஞ்சோம்? அந்த குரோம்பேட்டை கார்மெண்ட் ஃபேக்டரி ஓனர் சொன்னாரு தானே? அதுக்கப்புறம் தான் உன் தங்கச்சியை கல்யாணம் கட்டிக்கிட்டேன். ஏய், முட்டையை கொடுப்பா. அப்புறம் நீ வீம்பெடுத்து உள்ள போயிட்டிய ஜெயிலுக்கு. டி நகர்ல ஹோட்டல் முதலாளி, அந்த மவுண்ட் ரோட்ல தியேட்டர் வச்சிருக்காங்க. அவெல்லாம் கூப்பிட்டு வேலை கொடுத்தாங்க. கோதல் ராவ் கடை ஓனர் இல்ல, அவ ஒரு வேலை சொன்னான்.
அன்னைக்கு மத்தியானம் 1:30 மணி இருக்கும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. சார் வேலையை முடிச்சிட்டேன் சார். அவன் எங்க இருக்கான்? கார் டிக்கில வச்சிருக்கேன். அவனை பாண்டிச்சேரி கொண்டு போயிடு. சங்க கூட்டம் முடியிற வரைக்கும் உங்ககிட்டயே இருக்கட்டும். நீ இன்னைக்கு நைட் எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்க. நாளைக்கு காலையில உனக்கு காசு கொடுத்து அனுப்புறேன். ஓகே? சரி சார். ஏய், என்னாச்சு? பாக்கெட்ல பணம் வச்சிருக்கீங்களாடா? இல்லைண்ணா, நாளைக்கு நீ குத்தாதானே பணமே. நைட் தண்ணி அடிக்கிறது என்னடா பண்ணுறது? அது ஒன்றும்ண்ணா, பக்கத்தில் தான் ஏடிஎம் இருக்கும். எப்படியும் 10 நிமிஷம் ஒரு வாட்டி ஆனால் பணம் எடுக்க வருவான். போனால் அடிச்சலாண்ணா. ஆமாம்ல. என்னடா பேசுறாம லூசு. இறங்க இறங்க. பசங்களை பக்கத்து ஹோட்டலுக்கு சாப்பிட கூட்டு போறேன். நீ போய் ஏடிஎம்ல பணம் எடுத்துட்டு வந்துரு. என்ன? ஹோட்டல் இங்க தான். வாங்கப்பா வாங்க. நீ என்ன வேணா சாப்பிடு. போன வைப்பா. முதல்ல பணம் எடுத்துட்டு வா. போலாமா? வாங்க வாங்க. சீக்கிரம் வா. சரிம்மா. சொல்றா. இல்லடா, உண்மையதான் சொல்றேன். இன்னைக்கு நான் சவாரிக்கு போகல. தங்கச்சிக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அப்பாவுக்கு போன வாரம் தான் ப்ரோக்கரேஜ் பண்ண வந்துச்சு. உனக்கு தான் தெரியுமா அப்பாவை பற்றி. ஆசிரமத்துலேருந்து 7-8 குழந்தைங்களை வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாரு. அப்படியே காலையில் வெளியே சுற்றிட்டு தேட்டருக்கு போயிட்டு இப்போ தான் சாப்பிட எல்லாரும் ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. சரி, ஓகே, நான் அப்புறமா கூப்பிட்றேன். அப்போ அவன் முகம் எப்படி போச்சு நீ பார்த்துடணுமே. பங்க் ஆயிட்டான். அது கத்தி அதுக்கு முன்னால அந்த இடத்துல அவனுக்கு யாருமே வச்சிருக்க மாட்டான். அதான் இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிட்டு முடிச்ச உடனே அவனுக்கு நம்ம காசு கொடுக்கணும். அதே அவன் கழுத்துல கத்தி வச்சா அவன் நம்ம காசு கொடுப்பான். நம்மள சுத்தி இருக்கிற எல்லாருமே அப்படிதான். அவனையும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அவன் அடுத்த மாசமே வந்தான். யாரா நீ? வீட்டு முன்னாலாம் நிற்க கூடாது. கிளம்பு கிளம்பு. ஏய், வெற்றியாளாடா நீ? அண்ணன் பார்க்க வந்தியா? வெற்றி என்ன சொன்னா? உன்னை தான் பார்க்க வந்தேன். என்ன பார்க்கவா? என்னத்துக்கு? என் பணம் 10,000 வாங்கிட்டு இருக்கு. அதை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். எது? போன மாசம் பிரின்ஸ் பிளாஸால. ஏய் மாமே, போன மாசம் பாண்டிச்சேரிக்கு போகும்போது செலவுக்காக காமெடி மேட்டர் பண்ணல, அந்த பார்ட்டிடா. உடனே வந்துடக்கூடாது. இவ்வளோ நாள் கழிச்சு வந்துக்கிற? உன் பணமெல்லாம் செலவு போச்சுமா? அது அந்த ஒரு மாசம் கேப்ல அவன் ஜிம்முக்கு போயிருப்பான் போல. தினைக்கும் 2 முட்டையை உடைச்சு குடிச்சிருப்பான். நைட் ஆனா அந்த கொண்ட கடலைய
தண்ணியில ஊற போட்டு காலில் எந்திரிச்சு சாப்பிட்டுருப்பான். சண்டை படம்லாம் நிறைய பாக்குறான்னு நினைக்கிறியா? ஆமா, ஏன்னா அவன் வந்து நின்னது அப்படி. அதுக்கு உடம்பு ஏத்துனா, ஜிம்முக்கு போனா, எக்ஸசைஸ் பண்ணா கெத்து வந்துருமா? நம்மள மாதிரி ஆயிட முடியுமா? ஆனா அவன் மறுபடியும் வந்தான். ஆளை பார்த்துதான் மசில் ஆயிட்டான் மாமே. டேய் என்னடா அவன் ஒரு அடிக்கே தாங்கல அப்போ பீத்துறா அவன். மாமே இங்கே பாரு, அவன் ஆள் வந்துக்கிறான் மறுபடியும். வா வந்து என்னன்னு கேளு. என்னடா உன் பிரச்சனை? ஏண்டா உனக்கு என்னதான்டா வேணும்? இப்படி மாசம் மாசம் வந்து அடி வாங்கிட்டு போறிய. இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுக்குறனால தான் நீ திரும்ப திரும்ப வர. மொத்தமாக செட்டில் பண்ணிடலாம். ஏய், நான் உன் கூட சண்டை போடணும். வா. போ, வேலையை பாரு போ. இவங்க தைரியம் இவங்களது கிடையாது. நீ வா. அந்த மரத்துல பட்டு கீழே வந்தப்போ என் முகம் அன்னைக்கு ஏடிஎம் முன்னால கழுத்துல கத்தி வச்சப்போ அவன் முகம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருந்திருக்கும். பென்னி பங்க் ஆயிட்டான்னு அவன் நினைச்சிருப்பான். உண்மைதான், அவனால என்ன அடிக்க முடியும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா சண்டேல அடிக்கிறது எப்படி சகஜமோ அதே மாதிரி தான் அடி வாங்குறதும். ஆனா அது என் வேலையை பாதிச்சது. அடுத்த நாள் என் கைக்குள்ள இருந்த அத்தனை பேரும் என் காலுக்கு கீழேயோ போயிட்டானுங்க. போனவன் சும்மா இருப்பானா? பென்னி ஒரு ஆட்டோக்காரன் அடிச்சிட்டான். பென்னி பயந்துட்டான். இனி பென்னியால ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டானுங்க. கேட்குற வியாபாரிங்க முதலாளிங்க அதைத்தானே நம்புவான், யோசிப்பான். ஒருத்தனும் வேலை கொடுக்கல. 1 வருஷம் ஆச்சு. அதுக்காக ஆர்பர்ல போய் கருவாட்டு மூட்டையை தூக்க முடியும்? பென்னி அன்னைக்கே அவன் மேல கோவப்பட்டுருக்கணும். கோவப்பட்டிருந்தா அவன் இருக்க மாட்டான், செத்துருப்பான். நீ யோசிச்சுட்ட உள்ள போனா பொண்டாட்டி பிள்ளைலாம் என்ன ஆகணும் யோசிச்சுட்ட. இப்பதான் நான் வந்துட்டேன்ல, நீ என் தங்கச்சியை பாத்துக்க. நான் உன போடுறேன் பெண்ணு, நான் உன போடுறேன். ஜெயிலாவது நான் போற ரோட்ல தான் நான் அவனு போறான். இன்னைக்கு நினைச்ச நாளைக்கு அவன் இருக்க மாட்டான் தெரியும். ஆனா நினைச்ச உடனே கொன்ற கூடாதுடா, தூக்கி என்ன உள்ள வச்சிருவானுங்க. அவனை அழிச்சு நான் அழிச்சிட கூடாதுடா. ஏய், சந்தர்ப்பம் வருண்டா,
நான் அவனை கொல்லுவேன். நீ பாப்ப. சேட்டா ஒரு டீ. இல்லடா, இந்த ஏரியா செட் ஆகாது. சுற்றி சுற்றி பார்த்துட்டேன், நிறைய சந்தா இருக்குடா. உள்ளே ஓடிட்டான்னு வச்சுக்கோ, கஷ்டம், எதுவும் பண்ண முடியாமல் போயிடும். முன்னாடி சொன்னல ஒரு பாலம், அங்கே வச்சு அவனை போட்டுருவோம், தப்பிக்கவே முடியாது. ஆளு கொஞ்சம் போல்டான ஆள் தானா, அதான் சேட்டு அவன் பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு ஃபேமிலியோட வரும்போது போட்டு தள்ள சொல்லியிருக்காரு. எதுக்கும் ஒத்துக்கல, பணம் வாங்க மாட்டேன்ட்டானா. சரி காஸ்ட்லி காரு, அவன் பொண்ணுக்கு டாக்டர் சீட் வாங்கி தரணும்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கும் ஒத்துக்கல. பெரிய யோகியம் பேசியிருக்கான். 6 மாதமாக யோசிச்சு முடி பண்ணிருக்கு. தப்பாது. நாளை மறுநாள் கரெக்டாக காலையில் 9:15 மணிக்கு அவனை போட்டு தள்ளுறோம். நீ நைட்டே வந்துரு. பேமெண்ட்டில் பக்கவாக இருக்கும்பா. சரிப்பா, குழந்தைங்களாம் நல்லா இருக்காங்களா, ஸ்கூல் போகிறாங்களா? தங்கச்சிக்கிட்ட கேட்டதா சொல்லுப்பா. சரிப்பா, ஓகே. சுத்தி 10 பேர் நிப்பாங்க. ரோடு அங்க நின்னுக்கிட்டு ஒருத்தரை கொலை பண்றத பத்தி அவ்வளவு சாதாரணமா எப்படி பேச முடியும்? இல்லப்பா, நான் நல்லா கேட்டேன். நாளை மறுநாள் காலையில 9:15 மணிக்கு அவனை பாலத்து கீழே வச்சு போடலான்னு சொன்னான். ஆமா, கத்தி அவன் கழுத்துல வச்சு பணத்தை பறிச்சுட்டு போனாங்களே, அதை நான் யாருமே இல்லாத இடமா 100 கடை இருக்கும். பட்ட பகல். அன்னைக்கு இவனுக்கு ஏதாவது ஆயிருந்தா நம்மளால தாங்க முடியுமா? அப்படிதானே எல்லாருக்கும். பாவம், எந்த பிள்ளைய கொல்ல போறாங்களோ. ஆனா அங்கேயும் பெத்தவன்னு என்ன மாதிரி ஒருத்தி இருப்பால, அவளுக்கு தான் வலி அதிகம். எனக்கு நடந்தது இப்போ இன்னொருத்தருக்கு நடக்க போகுது, இன்னும் குரூரமா. இதுல நான் என்ன பண்ண முடியும்? என்னப்பா, அப்பா எதுவும் சொன்னாரா? இல்ல, நான் தான். என்ன, நாளை மறுநாள் காலையில 9:15 மணிக்கு ஒருத்தனை கொலை பண்ண போறாங்க. கேட்டியா? யாரு? தெரியல. யாரு தெரியல, ஆனா இதுக்கு 6 மாசமா திட்டம் போட்டிருக்காங்க. யோ, எல்லா கொலையும் எமோஷனலா நடக்கும். ஆற அமர யோசிச்சு திட்டம் போட்டு தான் செய்வாங்க. அது உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, அவ்வளவுதான். இதை விடக்கூடாது ஏட்டையா. அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? நீங்க தானே ஏட்டையா சொன்னீங்க, பென்னி விஷயத்துல நீ ஏன் போய் அடிச்ச, என்கிட்ட வந்து சொல்லிருக்கலாம் சொன்னீங்களே. அது உனக்கு. இதையும் அப்படி நினைச்சுக்கோங்க. இங்க பாருப்பா, நடந்த கொலையை கண்டுபிடிக்கிறதுக்கு 1008 ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. மேல இடத்துல இருந்து டார்ச்சர் பண்ணுவானுங்க. இதுல நடக்க போகுன்னு சொன்னா அவ்வளவுதான். இங்க நான் வேலை பார்க்க முடியாது. விட்டுட்டு போக வேண்டியதானே. நீங்க இந்த வேலையில எதுக்கு? கிளம்பு கிளம்பு, ஒழுங்கா போய் ஆட்டோ ஓட்டு. எப்பவுமே நமக்கு நடந்தாதான் கஷ்டம், அடுத்தவனுக்கு நடந்தா அது வேடிக்கை. எல்லாரும் ரொம்ப ஈஸியாக அதை தாண்டி போனாங்க. அதுக்கு காரணமும் இருந்துச்சு, அது அவங்கவுங்க அளவில் நியாயமாகவும் இருந்துச்சு. ஆனால் என்னால் அப்படி முடியல. திரும்ப திரும்ப அது என் நினைவுக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு. மறுநாள் மதியம் அவனை நான் மறுபடியும் பார்த்தேன். எனக்கு என்னவோ அப்போ நான் வந்துக்கிட்டு இருந்த அந்த பாலத்துக்கிட்ட வச்சு தான் அடுத்த நாள் அவனை கொல்ல போகிறாங்கன்னு தோணுச்சு. இது யாருக்கும் தெரியாது, ஏன் அவனுக்கு கூட தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னால் எப்படி தூங்க முடியும்? ராத்திரி முழுக்க முழிச்சே கிடந்தேன். எனக்கு இப்போது 2 வாய்ப்பு தான் இருக்குது. ஒன்று, நான் கண்டுக்காமலே இருந்துடணும், என்னை யாரும் கேட்க போகிறதும் கிடையாது. ஆனால் என்னால் அது முடியல. விடியும் போது நான் வேலைச்சேரி பாலத்து மேலே நின்னேன். ஒரு டீ.
கொடுப்பா. தைக்க முடியாதுப்பா. எப்பா ஆபீஸ் நேரமாச்சு, அர்ஜென்ட்டுப்பா. அதுக்கு நான் என்ன பண்ண? 10 ரூபா தரேன்ப்பா, கொஞ்சம் தச்சு கொடுப்பா. தைக்க முடியாது பாப்பா. தைக்க முடியாதா? நல்லா பேசுறீங்கப்பா. சொல்றா. ஏய் அவன் கிளம்பிட்டானா அவன்? இன்னும் 1/2 hourல வந்துருவான். நீ ரெடியா இரு. சரி சரி சரி. ஏய் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணாதடா. ஆன்லயே வை. வேற கால் வந்து அட்டெண்ட் பண்ணாத. ஏய் சுத்தி ஆளுங்களாம் நின்றுட்டு இருக்காங்க, இங்க நின்று சிகரெட் பிடிக்கிற? சாரிப்பா. என்ன சாரி, அறிவில்லையா? போட்டேன், ஓகேவா? முதல்ல இங்க நின்று எதுக்கு நீ சிகரெட் பிடிச்ச? அதான் அணைச்சிட்டேன்ல. என்ன ஓவரா பேசுற? ஆள் தெரிஞ்சு பேசுப்பா. சிகரெட் போக மேல படுது, உன்னை என்னன்னு கேட்க கூடாதா? இப்போ எதுக்கு நீ ஓடி வர? செருப்பு தானே தச்சிட்டு இருக்க. போய் செருப்பு தை போ. பப்ளிக்ல ஒருத்தரை போட்டு அடிச்சுன்னு இருப்பீங்க, பார்த்துட்டு இருக்கணுமா? பார்த்துட்டு இருக்க மாட்டியா? அப்ப கேளு. அதான் கேக்குறேன். டாடி என்னாச்சு டாடி? I'll call the police. I'll call the police. விட்டா 10 நிமிஷத்துல உங்களை கொலை பண்ணிருப்பானுங்க. எவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்காங்க உங்ககிட்ட? 5 மாசமா. 6 மாசமா உங்களை கொலை பண்ணணும்னு திட்டம் போட்டிருக்கானுங்க. ஏன் எதுக்கு காரணம்லாம் தெரில, நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. யூ கால் த போலீஸ். சவுகார்பேட்டையில் கங்காரியா கோலிச்சான்னு 2 சேடுங்க. அவங்க சம்பாதிக்கிறதுல பாதி கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக கொடுக்கணுமேனு அவங்களுக்கு வருத்தம். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் உள்ள எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிட்டாங்க. ஆனால் மொஹிதீன் சாரை அவங்களால விலைக்கு வாங்க முடியல. கடைசியாக கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இடையில் சம்மந்தமே இல்லாமல் நான் வந்து தடுத்துட்டேன். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், முகம் தெரியாத யாரோ ஒருத்தர் நமக்கு பண்ணுற உதவியும் நாம் முகம் தெரியாத யாரோ ஒருத்தருக்கு பண்ணுற உதவி மாதிரி இந்த உலகத்தில் அற்புதமான விஷயம் வேறு எதுவுமே கிடையாதுன்னு. முத அந்த சந்தோஷத்தை நான் அனுபவித்தேன்.
இவ்வளவு பிரியமான மனுஷங்களை பணத்துக்காக இவங்களால எப்படி கொள்ள முடியுது? தக்ஷணாமூர்த்தின்னு ஒருத்தன் அவன் ஃப்ரெண்டோட சேர்ந்து சின்னதாக ஒரு கம்பெனி நடத்துறான். மிடில் கிளாஸ், இப்போ தான் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கான். அவனுக்கு 4 வயசில் ஒரு பையன். டேப்லெட்டு, இன்ஜெக்ஷன், இங்கிலீஷ் மெடிசன் எதுவுமே ஒத்துக்காது. அலர்ஜி, உடம்பெல்லாம் கட்டி கட்டி அமைங்கிடும். அதனால தக்ஷணாமூர்த்திக்கு அவன் பையன் மேலே அதிக பிரியம். இன்னும் 1 மாதம் கழிச்சு தக்ஷணாமூர்த்திக்கு பெரிய அமௌண்ட் ஒன்று வருது, கிட்டத்தட்ட 90 லட்சம் ரூபாய். அந்த டைமில் அவனோட 4 வயசு பையனை நம்ம கடத்துறோம். ஒரு நாள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவனை நம்ம கைக்குள்ளே வச்சுருக்கோம். நம்மக்கிட்டேருந்து ஒரே ஒரு மெசேஜ் தான் தக்ஷணாமூர்த்திக்கு போகும். எங்களுக்கு 60 லட்சம் ரூபாய் வேணும், இல்லைனா உன் பையனை நீ செத்ததுக்கப்புறம் தான் பார்ப்பேன். வீடு முழுக்க பையன் செத்துருவானோன்னு பயம் இருக்கும். அந்த பயத்தில் தக்ஷணாமூர்த்தியால் வேறு எதுவுமே யோசிக்க முடியாது. நமக்கு 60 லட்சம் ரூபாய் தரதை தவிர. ஆளுக்கு 20 லட்சம் ரூபாய், எல்லாரும் செட்டில். எப்படி? போலீஸ் ஸ்டேஷன் போக மாட்டான் அவன்? அவன் கேரக்டருக்கு போலீஸ்க்கெலாம் போக மாட்டான். இந்த பணமே அவனுக்கு எப்படி வருது? அவனும் ஃப்ரெண்டும் 10 வருஷமாக கஷ்டப்பட்டு உழைச்சி வளர்த்த கம்பெனி. அவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னு தூக்கி போட்டு வெளியே வந்துட்டான். பார்ட்னர்ஷிப்பை விட்டு கொடுத்ததுக்காக கிடைக்கிற அமௌண்ட் தான் அந்த 90 லட்சம். அவ்வளோ எமோஷனல் டைப்பு, மிடில் கிளாஸ் மைண்டு. அவனுக்கு பணத்தை விட பையனோட உயிர் தான் முக்கியம். வேணாண்டா, டெய்லி நியூஸ் பேப்பர்லையும் டிவிலையும் பார்த்துட்டு தானே இருக்கோம். மாட்டிக்கிட்டோம், அவ்வளோதான், லைஃபே காலி. அதான் நம்ம டிவி நியூஸ்லையும் பேப்பர்லையும் பார்க்குறது மாட்டிக்கிட்டவங்களை பற்றி மட்டும்தான். அப்போ சிட்டிக்குள்ளே எவ்வளோ கிரைம் தான் நடக்குதா? ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் கண்டுபிடிக்கவே முடியாத கேஸ் எவ்வளோ இருக்குது தெரியுமா? அதை விடு, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்டே பதிவாகாத கிரைம் எவ்வளோ நடந்துட்டு இருக்கு தெரியுமா? அதை பண்ணவெல்லாம் எங்கே இருக்கான்? இதோ நம்மளை சுற்றி காரில் போய் நிற்கிறான், மேலே பறந்து நிற்கிறான். டேய், ஃபிசிக்கலாக பண்ணாதான் தப்பு, மென்டலாக யோசிச்சு பண்ணால் அதுக்கு பேர் திறமை. கொஞ்சம் தைரியம் போதும். நம்மளை நாமே சந்தேகப்பட்டுப்போம், 1000 கேள்வி கேட்டுப்போம். ஆனால் பண்ணதுக்கப்புறம் ஒரு கேள்வி வரக்கூடாது, ஒரு க்ளூ கிடைக்கூடாது, அது போதும். சரி, என்ன பண்ணலான்ற? இதுதான் தக்ஷணாமூர்த்தி வீடு, அதுதான் அவன் பையன். இன்னும் 25 நாள் இருக்கு. அந்த பையனை தூக்குனதுக்கு அப்புறம் அன்னைக்கு முழுக்க அவனை எங்க வச்சிருக்க போறோம்? யாருக்கும் தெரியாத இடமாவும் இருக்கணும், யாரும் கண்டுபிடிக்க முடியாத இடமாவும் இருக்கணும். இங்கதான் வைக்கிறது. ஜிஹெச் 500 பேர் 1000 பேர்னு கூட்டமா இருக்கும். யாரும் யாரையும் கண்டுக்கவே மாட்டாங்க. எவ்வளவுதான் அழுதாலும் கதறினாலும் செத்தே கிடந்தாலும் தலையை தூக்கி நின்று ஒரு பார்வை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இங்க இதேட்டில் அந்த பையனுக்கு சின்னதாக ஒரு மாத்திரை கொடுத்து படுக்க வச்சிட்டா போதும். உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக வீங்கும், பையன் மயங்கி கிடப்பான். பக்கத்துல இருந்து ஒரு ஆள் அழுதுட்டு இருந்தா போதும், நம்ம வேலை ஈஸி. சூப்பர்ரா. இன்னும் 20 நாள் தான் இருக்கு. 2 கேள்வி. பையனை எங்க வச்சு தூக்க போறோம்? 60 லட்சம் ரூபாய் பணத்தை எப்படி வாங்க போறோம்? பையனை நிச்சயம் அவன் பொண்டாட்டி முன்னால வச்சு தான் தூக்கணும். அப்பதான் அவளுக்கு குரூரம் புரியும். அவன் மூலமா அது தக்ஷணாமூர்த்திக்கு போகும். ஆள் போயிட்டான் போல, தொடாதீங்க, போலீஸ் கேஸ் ஆயிரும். பக்கத்துல ஹாஸ்பிடல் இருக்கு, தூக்கியா.
நாள் தாண்டா இருக்கு. அந்த பையனை தூக்க வேணாம். என்னடா சொல்ற? அந்த பையனை தூக்குனா அந்த ஆட்டோக்கார சக்தி அவங்ககிட்ட நம்ம மாட்டிப்போம். பையனை ஆட்டோவில் போகும்போது தூக்க வேணாம், அவ்வளோதானே? டேய், எனக்கு எதிர்த்த வீடாம அவனை எத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். இவன்கிட்ட இருந்து எவனோ ரவுடி ஒருத்தன் வெறும் 10,000 ரூபாய் பறிச்சுட்டு போயிருக்கான். அவனை தேடி போய் அடிச்சு இவன் திருப்பி வாங்கியிருக்கான். யாரோ ஒருத்தன் யாரையோ கொலை பண்ண போயிருக்கான். அதை இவன் டீ கடையில் நின்று கேட்டு அதை போய் தடுத்துக்கிறான். இப்போ இவன் உயிரே தட்சிணாமூர்த்தி காப்பாற்றிக்கிறான். அவன் பையனுக்கு ஒன்றா இவன் சும்மா இருப்பானா? நீ தானடா ஆசை காட்டின, அதனால தாண்டா பார்த்துட்டு இருக்க வேலையை விட்டேன். டேய், வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கடைக்கு அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டேன்டா. மாட்டிக்கிட்டா லைஃபே வேஸ்ட் ஆகிடும். பரவாயில்லையா? சரி, இந்த பையன் வேண்டாம், வேற யாரையாவது கட்டுவோம். டேய், நம்ம அக்யூஸ் கிடையாதுடா. தட்சிணாமூர்த்தி வீக்கான ஆளு. அவனை பற்றி எல்லாம் தெரியும். ஒரு தகவலும் மிஸ் ஆகாது. அதனால சேஃப்டி. ஆனால் அப்படி நினச்சி எல்லாரையும் கடத்த முடியாது. ஈஸியாக கொலை கூட பண்ணிடலாம். ஆனால் ஆளை கடத்தி வச்சு பணம் வாங்குறது ரிஸ்க்குடா. அப்போ கொலை பண்ணும் அந்த ஆட்டோக்காரனை, அதுக்கப்புறம் அந்த பையனை தூக்கலாம். அவன் எப்படியே வருவான்? வர முடியாதுல்ல. மச்சான், நீ தானடா சொன்ன கொஞ்சம் தைரியம் போதும், நிறைய யோசிப்போம், நம்மளை நாமே சந்தேகப்பட்டுப்போம், 1000 கேள்வி கூட கேட்டுப்போம். ஆனா கொன்னதுக்கு அப்புறம் ஒரு குழு கூட கிடைக்கூடாது. சொன்னேன்ல. ஆமா மச்சான், எல்லாருக்கும் லைஃப்ல ஒரே ஒரு தடவை தான்டா இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும். ஆளுக்கு 15 லட்சம்டா, விட்டுறக்கூடாது. என்ன? சரி, செய்வோம். எங்கடா இருக்கான்? ஹவுசிங் போர்ட் தாண்டி போல, இங்கே தான் எங்கேயோ இருக்கான் பாரு. யார் பண்ணி? ஃப்ரெண்டு பார்க்க வந்தேன். எல்லாம் நிக்க கூடாது, போப்பா. ஏய், அவன் தான்டா. சுமார் தான் நீங்க வருவீங்கன்னு சிவா சொல்லிட்டு போயிடலாம்ல. அவன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல, பக்கத்துல கிளினிக் வரைக்கும் போயிருக்கான். நீங்க வந்தீங்கன்னா மேல உட்கார சொன்னான், சாவி கொடுத்துட்டு போயிருக்கான். எலக்ட்ரிஷியன் தான் நீங்க? ஆமா. வாங்க உள்ள உட்காருங்க. ஃபேனை போட்டுக்கிடுங்க. டேய், என்ன அவனை உள்ள லாக் பண்ணிட்டேன்டா. யார் வீட்டுக்குள்ள? நம்ம பிரவீன் வீட்டுக்குள்ள. உங்க அம்மாலாம்? அவங்க எல்லாம் திருப்பதி போயிருக்காங்க, வர்றதுக்கு 2 நாள் ஆகும். அவன் காலிடா. அவங்க 6 பேர். அத்தனை பேர் கண்ணிலையும் புத்தியிலையும் என்ன கொல்லணும்னு வெறி. கையில துப்பாக்கி. அவங்கள சமாளிச்சிருவேன். ஆனா அவங்க கையில உள்ள துப்பாக்கியை சமாளிக்க முடியுமான்னு தெரியல. இப்ப நான் பதட்டப்படக்கூடாது. பதறனா என் பலத்துல பாதி போயிடும். கத்தலாம். கத்தனா சத்தம் போட்டா இழப்பு அவங்களுக்கும் நடக்கலாம், எனக்கும் நடக்கலாம். யார் வேணாலும் சாகலாம். இப்போ நான் நிதானமா இருக்கணும். அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். அவங்க 6 பேரும் என்ன பேசுறாங்க, என்ன செய்யறாங்கன்னு மட்டும் இல்லை, என்ன நினைக்கிறாங்கன்றது வரை எனக்கு தெரியணும். ஏய், சுப்பிரமணியங்கடா. அவன் பாடியை தூக்கிட்டு போக கார் எடுத்துட்டு வர போயிருக்கான். சரி, அவனுக்கு ஃபோன் போட்டு வர சொல்லு. ஏய், கடையை அடிக்கணும், ஏறி அடங்கணும், யாருக்கும் தெரியாம பண்ணணும். எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் தானே பண்ண முடியும். டேய், ஆளுங்களுக்கு தெரியாம பண்ணும்.
ஆனால் ஆளுங்க நம்மளை சுற்றி முழிச்சிட்டு இருக்கும்போதே பண்ணும் அப்போ தான் கண்டுக்க மாட்டானுங்க. ரோட்டில் எவனும் இல்லாத போது நாம மட்டும் இருந்தால் சந்தேகம் வராதா? எந்த சத்தம் இல்லாமல் ஏரியா அமைதியாக இருக்கும்போது ஒரு சத்தம் போதும் காட்டி கொடுத்துரும். இந்த கடை அடைக்கிறதுக்கு முன்னால், இந்த ஏரியாவில் லைட்லாம் அணையிறதுக்கு முன்னால் அவனை கொண்டு வரணும். சுப்பிரமணிக்கு ஃபோன் போடு. லீனா நைட்ல ஃபோன் பண்ணாதன்னு எத்தனை தடவை சொன்னேன் உனக்கு? இதுக்கு தான் உன்கிட்ட ஃபோன் வாங்க மாட்டேன்னு சொன்னேன். ஃபோனை கட் பண்ணு. நான் ஒரு சிக்கல்ல மாட்டிருக்கேன், அதான் பண்ண. ஃபோனை வச்சிராத. இப்போ நீயாவே ஃபோனை கட் பண்ண போறியா இல்லையா? சொன்னா கேளு, ஒரு 5 நிமிஷம் ப்ளீஸ். சரி சொல்லு. அம்மா நான் ராத்திரி வருவேன் சாப்பாடு எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களும் சாப்பிடாம காத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த பிரச்சனை எதுவும் தெரியக்கூடாது. அவங்க கிட்ட நான் இன்னைக்கு ராத்திரி வரமாட்டேன், சவாரி இருக்கான், நான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு மட்டும் சொல்லிடு. சரி, உனக்கு என்ன சிக்கல்? சொன்னா உனக்கு புரியாது. இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? என்ன ஒரு 4-5 பேர் கொல்லணும்னு சுத்திட்டு இருக்காங்க. ஏண்டா ஏண்டா இப்படி பண்ற? உன்னை இன்னைக்கு திட்டும் போதே நினைச்சேன் நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன்னு. நான் சொல்லிட்டா, நீ தண்ணி அடிச்சிட்டு இருக்க கரெக்டா? அதெல்லாம் இல்ல. நீ தண்ணி அடிக்கிறது மட்டும் இல்ல, எங்க இருந்து அடிக்கிற, உன்னை சுத்தி எத்தனை பேர் இருக்காங்க எல்லாத்தையும் சொல்லுவேன். சொல்லிட்டா, ஏதாவது ஃப்ரெண்டு வீடு, மொட்டை மாடி, சுத்தி ஒரு 5-6 பேர் இருப்பீங்க. நீ நேரத்துக்கு 2-3 பாட்டில் காலியா இருக்கும். அவர் தான் பக்கத்துல இருக்கிறவன் தலையை மோந்து பார்த்துட்டு இருப்பான். வாமிட் எடுக்காம இருக்க என்ன கரெக்டா? சரி, நீ போய் அம்மா கிட்ட சொல்லிடு. அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்? ஹே, இன்னைக்கு ஃப்ரைடே இல்ல, நாங்க வேலைச்சேரியில இருக்கிற எங்க பாட்டி வீட்டுக்கு வந்துட்டோம். சரி, போனை வை. ஏய், ஸ்வீட் ட்ரீம்ஸ். அவன் சத்தம் அடங்கிடுச்சு. உடம்பு மட்டும் தான் இங்கிருந்து வெளியே போவான். சுப்பிரமணி, லைட்லாம் ஆன் பண்ணு. டேய், எதுக்கு என்ன கொல்ல பாக்குறீங்க? சொல்றா, எதுக்கு கொல்ல நினைக்கிற நீ? டேய், சொல்றேன்டா. போதுமா? நீ அவனை கொன்றுவேன்னு பயந்து சொல்ல, நீ சாவ போற அதான் சொன்னேன். 2 நாளுக்கு அப்புறம் தட்சிணாமூர்த்தி பையனை தூக்கிடுவோம். நீ வரமாட்ட, வர முடியாது. உங்க வீட்டுல எல்லாரும் தேடுவாங்க, கூட சேர்ந்து நானும் தேடுவேன். சத்தே, ஏற்கனவே ஒருத்தனை போட்டோம் தெரியும்ல.
சத்தம் வெளியே கேட்க போது மாட்டிக்க போறோம். டேய் ரிஸ்க்டா, என்ன வெளியில கூட்டிட்டு போயிடலாம்டா. இவங்க என்ன கொல்ல நினைக்கிறாங்க, ஆனா யாருக்கும் தெரியாம கொல்லணும்னு நினைக்கிறாங்க. அது முடியாது. இப்ப அவங்க துப்பாக்கிய என்னால சமாளிக்க முடியும்னு தோணுது. என்னப்பாச்சு? ஒன்றும் இல்லை, கரண்ட் ஷாக். ஐயோ, ஏன்பா ஒரு எலக்ட்ரிஷியன் வச்சு பார்க்க கூடாது? என்னப்பா நீங்க சொன்னா கேட்கவும் மாட்டீங்க. என்னப்பா என்ன நடக்குதுங்க? இல்ல அங்கிள், ஃப்ரெண்ட்ஸ் சும்மா ஜாலியா. என்னது ஜாலியாவா? என்ன பேசுற நீ? முதல்ல போய் கதவு திறந்து விடு. என்னடா ராத்திரி பூரா தண்ணியை போட்டு கலட பண்ணிட்டீங்களா? ஏன்பா பிரவீன், கதவு திறந்து விடுப்பா. வாடி, சங்கத்துல புகார் கொடுத்துருவேன். பண்ணி எருமாடி அறிவில்லை, வெளில போய். உங்க அம்மா சொல்லிட்டு தானே போனாங்க, ஏன் வீட்டுக்கு சாப்பிட வரல? எனக்கு வேலை இருந்துச்சு அண்ணி. வேலை இருந்துச்சா? இன்னைக்கு முழுக்க வீட்ல தானே இருந்த. உங்க அண்ணன் என்ன சத்தம் போடுறாரு? வா சாப்பிடலாம். நீங்க போங்க அண்ணி, நான் வரேன். இங்க இருந்து அவன் மெயின் ரோடு போட்டோம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். நீ யோசிச்சது சரிதான், ஆனா இனி தட்சிணாமூர்த்தி சார் பையனை உன்னால தூக்கவே முடியாது. மனோ, இவனை விட்டா நம்ம மாட்டிப்பண்டா. விட்டுறக்கூடாதுடா. பாத்தியம்மா ரவுடி பசங்களே? கண்ணு இங்க தாண்டா இருக்கு, இறங்கி வாங்கடா. ஆத்தியம் நல்ல பண்ணிய சொல்லுங்க, என்ன பண்ணிய?